அண்மை செய்தியை பார்க்கிறோம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். டெல்லியில் இருந்து புழல் சிறைக்கு மாற்றக் கோரிய வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரால் கடந்த மார்ச் மாதம் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் போதைப் பொருட்கள் மூலமாக விற்பனை செய்த பணத்தில் சட்டவிரோத பணப்பரிவில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையின் விவகாரம் தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்தது. டெல்லி திகார் சிறையில் இருந்த ஜாஃபர் சாதிக்கை சிறை மாற்ற வாரண்ட் மூலமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அலி முன்பு இன்று ஜாஃபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது சட்ட விரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு கைது செய்வதற்கான உத்தரவு மற்றும் 15 நாட்கள் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரியும் அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு ஜாஃபர் சாதிக் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 24 மணி நேரத்தில் காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்பதால் இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல அமலாக்கத்துறை சார்பில் அனைத்து நடவடிக்கைகளும் முறையாக பின்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறை மனு மீதான தீர்ப்பை நீதிபதி அலி ஒத்திவைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.